அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் ஆதரவும் என்றென்றும் உண்டாவதாக என்று நாம் மைக்ரோபேஸ் சேனலின் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இன்றைய கிளாஸில் சுருக்கமான 1-2 பகுதிகள் இருக்குது. அவற்றை முடிச்சா நாங்கள் டிரெக்டாக எக்ஸஸ் பாடத்துக்கு போயிடலாம். போக்குவரத்து துறையை பொறுத்தவரையில் ஐசிடின்னு சொல்கிற நேரமே எங்களுக்கு முதலாவதாக நினைவுக்கு வருவது சிசிடிவிக்குரிய கேமராக்கள். உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த கேமராக்கள் போலீஸாரோட நேரடி கண்காணிப்புக்கு கீழே இருக்கும். ஒரு ஏரியாவை பொறுத்தவரையில் அந்த ஏரியாவில் எந்த பாதைகளில் அதிகமான வாகன நெரிசல்கள் இருக்கின்றன என்ற விடயங்களை போலீஸாரால் தெரிஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி எக்ஸிடென்ட்டுகள் நடக்கிற நேரங்களில் இந்த எக்ஸிடென்ட்டுகளுக்கு என்ன காரணம், எந்த வாகனத்தோட ஃபால்ட்டால் இந்த எக்ஸிடென்ட் உருவாகியது என்பன போன்ற விடயங்களை அவர்களால் லேசாக விளங்கி கொள்ள முடியும். இன்னும் சொல்றென்றால், பாதையில் எக்ஸிடென்ட்டுகளே நடக்காமல் இருந்தாலும் பாதை ஒழுக்கங்களை மீறி வாகனம் செலுத்தக்கூடியவர்களுடைய விவரங்களையும் கூட லேசான முறையில் கேமராக்களின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். பொதுவாக இலங்கையில் இல்லாவிட்டாலும் வெளிநாடுகளை பொறுத்தவரையில் பாதையில் அதிகமாக டிராஃபிக் போலீஸ்களை பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். காரணம், டிராஃபிக் போலீஸால் செய்யக்கூடிய அதிகமான வேலைகளை கேமராக்களை செஞ்சு முடிச்சிடும். அதாவது ஒரு கார் ஓவர் ஸ்பீடில் வரும்னு சொன்னால் அந்த காரோட நம்பர் பிளேட்டை கேமரா ஒரு ஃபோட்டோ எடுத்துச்சின்னு சொன்னால் அந்த குறித்த டிரைவருக்கு ஒரு தெளிவான விடயம் ஒன்று விளங்கிடும். தனக்கு ஒரு தடக்கொலை ஃபைன் பற்றுச்சின்ற விடயத்தை அவர் விளங்கிக் கொள்வார். இதனால் அந்த மாதிரி நாடுகளில் சாரதிகள் தவறு விடுவதற்கு மிகவும் பயந்தவர்களாக இருக்கிறத எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு ரோட் ஜங்ஷன்களில் இருக்கக்கூடிய டிராஃபிக் லைட்ஸ் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். எங்களுக்கு தெரியும், இந்த டிராஃபிக் லைட்டுகள் குறித்த ஒரு பாதையை திறந்து விடுற அதே நேரம் அடுத்த பாதையை மூடிடும், அடுத்த பாதையை திறக்கிற நேரத்தில் இன்னொரு பாதையை மூடும். இவ்வாறு வாகனங்களோட போக்குவரத்தை எக்ஸிடென்ட் இல்லாமல் சரியான முறையில் வழி நடத்துறதுக்கு இந்த டிராஃபிக் லைட்டுகள் எங்களுக்கு மிகவும் வரப்பிரசாதமாக அமைஞ்சிக்கிறது எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பெரிய ஜங்ஷன்களில் நிகழக்கூடிய வாகன விபத்துகளை தடுக்கிற விடயத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஐசிடின்றதை நாங்கள் மறக்கக்கூடாது. இவ்வாறே மூன்றாவதாக பிஸ்னஸ் பிளேஸுகளில் என்ட்ரன் பாஸுக்காக வைக்கப்படுகின்ற பார்க்கிங் ஐடென்டிஃபிகேஷன் பிளக்கார்டுகளை பற்றி சொல்லலாம். இந்த பார்க்கிங் ஐடென்டிஃபிகேஷன் பிளக்கார்டுன்னு சொல்கிறது உண்மையில் வெஹிக்கல் வார நேரம் வெஹிக்கலுக்கு பெரியராக போடப்படுகின்ற ஒரு கேட்டை குறிக்கும். அந்த குறிப்பிட்ட வெஹிக்கல் இந்த கேட்டுக்கு நெருக்கமாக வரக்கூடிய நேரங்களில் இந்த கேட் ஒரு ரூமோட பொருந்தின நிலைமையில் பார்க்கிங் பிளேஸுக்கு போகிறதுக்கு முன்னதாக ஒரு சென்சரோடு இருக்கும். சம்பந்தப்பட்ட வெஹிக்கல்கள் இந்த கேட்டை நெருங்குற நேரத்தில் இதில் பொருத்தப்பட்டிருக்கிற சென்சர்கள் அந்த குறித்த கார்ட நம்பர் பிளேட்டை கெச் பண்ணி அந்த குறித்த நம்பர் இந்த இடத்துல ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட நம்பரான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும். அவ்வாறு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட நம்பராக அது இருந்தால் அந்த காரை உள்ள செல்றதுக்கு அனுமதிக்கும், அல்லது காருக்கு உள்ள செல்ல அனுமதி மறுக்கப்படும். இந்த கேட்டுகளில் பொருத்தப்பட்டிருக்கிற சென்சர்களில் இருக்கக்கூடிய குயிக்காக ப்ரொசஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி மூலமாக கேட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வாகனங்கள் நெரிசலுக்கு உட்பட்டு பிளாக் ஆகிற விடயங்களை முன்கூட்டியே தடுத்து விட முடியும். இதனால் டிராஃபிக் பிளாக் ஏற்படாமல் அவசரமாக வாகனங்களை கிளியர் பண்ணக்கூடிய வசதி எங்களுக்கு கிடைக்குது. பார்க்கிங்கோட சம்பந்தப்பட்ட வாகனங்களை மட்டும் அனுமதிக்கக்கூடிய வசதியும் எங்களுக்கு ஐசிடி மூலமாக கிடைக்குது. இதுவெல்லாம் தான் போக்குவரத்து துறைக்கு ஐசிடியால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். அடுத்ததாக என்டர்டைன்மெண்ட். அதாவது பொழுதுபோக்கு துறைக்கு ஐசிடியால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், போரிங்காக இருக்கக்கூடிய நேரங்களில் படம் பார்க்கறது, பாட்டு கேட்கறது, சோசியல் நெட்வொர்க்கில் இணைஞ்சி பல காலமாக பேச கிடைக்காத நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது. இதே மாதிரி உயர் தொழில்நுட்பம் கொண்ட ஹை டெஃபினிஷன் டிவியை வாங்கி போட்டுக்கொண்டு சேட்டலைட் கனெக்ஷனையும் எடுத்து வச்சுக்கொண்டு டைம் பாஸ் பண்ணக்கூடிய உத்தரவாதத்தை ஐசிடி உங்களுக்கு வழங்கியிருக்குது. இதே மாதிரி சின்ன பிள்ளைகள் வீட்டில் இருந்து விளையாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரங்களில் அவர்களை அமைதிப்படுத்துவதற்காக நாங்கள் எஜுகேஷனல் கேம்ஸை நாங்கள் போட்டு கொடுக்குறோம். புக் ரீடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்டர்நெட் மூலமாக பலவிதமான புக்ஸுகளை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொண்டு அவற்றை ரீட் பண்ணக்கூடிய வசதிகள் கிடைக்குது. அதே மாதிரி நாங்கள் ட்ரிப்புகளுக்கு போகிற நேரங்களில் கேமராக்களால் ஃபோட்டோகள் எடுக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஃபோட்டோகளை எங்களோட கம்ப்யூட்டருக்கு காப்பி பண்ணி போட்டுக்கொண்டு நாங்கள் அதை பாதுகாக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு பிறகும் எங்களுக்கு அந்த ஃபோட்டோகளை பார்த்து ரசிக்கக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் தான் பொழுதுபோக்கு துறையில் டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்காக ஐசிடி வழங்கி இருக்கக்கூடிய நன்மைகள். ஆனால் இந்த பொழுதுபோக்கு விடயங்களுக்கு பின்னால் நாங்கள் கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய சில விடயங்களும் இருக்குது. அதை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐசிடியை நீங்கள் சரியான முறையில் பாவிப்பீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பனாக இருக்கும். அதே நேரம் அந்த தவறான வழியில் நீங்கள் பாவிப்பீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு மட்டுமில்லை, ஒரு சமூகத்துக்கே ஒரு எதிரியாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏராளமாக இருக்குது. ஐசிடியால் கிடைக்கக்கூடிய தீமைகளை பொறுத்தவரையில்
அதில் நம்பர் 1 இருக்கக்கூடிய தீமை என்னன்னு கேட்டால் எடிக்ஷன். இந்த எடிக்ஷன் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டுமில்லை, பெரியவங்களுக்கும் அதிகமாக இருக்குது. ஒரு ஃபோனையோ கம்ப்யூட்டரையோ நாங்கள் கையில் எடுக்கிற நேரத்திலேயே இவ்வளோ நேரம் தான் நான் அதை பாவிக்க போகிறேன்னு சொல்லி அந்த நேரத்தை நாங்கள் சரியான முறையில் மைண்டில் செட் பண்ணாமல் எடுப்போம் அப்படின்னு சொன்னால், அதன் பிறகு நீங்கள் கேம் விளையாடினாலும் சரி, சோசியல் நெட்வொர்க்குள்ளே புகுந்தாலும் சரி, அல்லது படம் பார்க்க தொடங்கினாலும் சரி, உங்களோட கண்ட்ரோலை மீறி நேரம் வைத்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து எழும்புறதுக்கு உங்களுக்கு மனசு விடாது. இந்த செயல்பாட்டை நீங்கள் கண்டினியூவஸாக டெய்லி செய்ய தொடங்கினீங்கன்னு சொன்னால் இது எடிக்ஷனாக மாறிவிடும். இவ்வாறு எடிக்ஷனாக மாறிட்டேன்னு சொன்னால் எங்களோட உடம்புக்கு பலவிதமான பாதிப்புகள் வரும். கண்களை பொறுத்தவரையில் சில கார் கேம்கள், ஷூட்டிங்கோட சம்மந்தப்பட்ட சில கேம்கள் உங்களுக்கு தூர பார்வை, கிட்ட பார்வை பிரச்சனைகளை கொண்டு வரும். அதே நேரம் ட்ரை ஐஸ்னு சொல்லுவாங்க, அதாவது கண்கள் வந்து உலர்ந்து போகக்கூடிய ஒரு பிரச்சனை ஒன்று வரும், அல்லது கண்ணீர் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை ஒன்று உருவாகும். அதே மாதிரி கேம் விளையாடக்கூடிய அதிகமானவங்களுக்கு அவங்க உட்கார்ந்து இருக்கிற பொசிஷனை வந்து மாற்றாத முறையில் ஒரே மாதிரி உட்கார்ந்து கொண்டு கேம்லேயே கன்சென்ட்ரேட் பண்ணி பார்த்து கொண்டு இருப்பாங்க. சில சந்தர்ப்பங்களில் உடம்பு வந்து அதில் வலிகளை வந்து வெளிப்படுத்தும், ஆனால் அது அவங்களுக்கு விளங்காது. அவங்களோட முழு கவனமும் கேமில் தான் இருக்கும். இது மாதிரி சந்தர்ப்பங்களில் சில பிடிப்புகள் உருவாகும், அதுவும் பாதகமாக அமையும். அடுத்தது படுத்துக்கொண்டு ஃபோன் பார்க்குற நேரங்களில் தலைவலியும் கழுத்து வலியும் மாறி மாறி வர தொடங்கும். இதெல்லாம் எடிக்ஷனால் வரக்கூடிய பிரச்சனைகள். 2வது, ஃபேஸ்புக் மாதிரி வலைத்தளங்களை நாங்கள் பாவிக்கிற நேரங்களில் நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. அதே நேரம் சரியான ஐடியா இல்லாமல் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு எக்ஸப்ட் பண்ணுறதன் மூலம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தகாத நட்புகள் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அடுத்ததை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், சரியான நாலேஜ் இல்லாமல் கம்ப்யூட்டரை பாவிக்கிற நேரங்களில் வரக்கூடிய மெசேஜ்களை நாங்கள் சரியான முறையில் வாசித்து பார்க்காம ஓகே பண்ணுறதன் மூலம் உங்களோட கணனிக்குள்ளே வைரஸ்கள் நுழையக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏராளமாக இருக்குது. கணனியில் வைரஸ் தொற்று ஏற்பட்டன்னு சொன்னால் உங்களோட டாக்குமெண்ட்டுகள் அழியலாம், அல்லது முக்கியமான ஃபைல்கள் டேமேஜ் ஆகி போகலாம், அல்லது நீங்கள் பர்சனலாக வச்சிருக்கக்கூடிய குடும்ப புகைப்படங்களை இன்னொருத்தர் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏராளமாக வரக்கூடிய சான்சஸ்கள் இருக்குது. அதனால் கம்ப்யூட்டர் பாவிக்கிற நேரம் கவனமாக இருங்க. அடுத்தது, பொருத்தமில்லாத வெப்சைட்டுகளுக்குள்ளே நுழையிறது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை சமூக மட்டத்திலையும் தனிப்பட்ட முறையிலையும் உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏராளமாக இணையதளத்தில் இருக்குது. அதாவது ட்ரக்ஸோட சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுகள், அடுத்தது வெப்பன்ஸோட சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுகள். தகாத நட்புகள் தகாத வெப்சைட்டுகளுக்கு போகிறதன் மூலமாக குறிப்பிட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரக்கூடும். இவ்வாறு சரியான நாலேஜ் இல்லாமல் சில வெப்சைட்டுகளுக்கு நுழைகிறதால அதால் வரக்கூடிய பாதிப்புகள் குறித்த நபருக்கு உள ரீதியான பாதிப்புகள் ஏற்படுறதோட அவரால் சமூகத்துக்கும் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு அது காரணமாக அமையும். இதே மாதிரி சரியான ரூட்டில் போகிறதுக்குரிய செட்டிங்கை மைண்டில் செட் பண்ணாமல் ஹேக்கிங் மாதிரி கோர்ஸுகளை ஜொலிக்காக படிக்கிறது வந்து பெரிய பிரச்சனையில் கொண்டு போய்த்து முடிக்கும். இது வந்து சில தனிப்பட்ட நபர்களோட குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட படங்கள், அவங்களோட சம்பந்தப்பட்ட வீடியோக்களை களவெடுக்க வைக்கும். அவ்வாறு எடுத்து பாவிப்பீங்கன்னு சொன்னால் அதால் சமூகத்துக்கு பெரிய பிரச்சனைகள் உருவாகும், சிலர்ட தற்கொலைகளுக்கு காரணமாக அமையும். இது மாதிரி பிரச்சனைக்குள்ள ஒருபோதும் போக வேணும். எனவே கம்ப்யூட்டரை சரியான முறையில் பாவிக்க வேண்டியது எங்களோட ஒவ்வொருத்தருடையும் கடமையாக இருக்கும். இதை நாங்கள் இப்போவும் மனசில் வச்சுக்கொள்ளணும். இந்த விடயங்கள் எல்லாம் தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்த விடயங்கள். இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.